ஒரு கார சட்னி பண்ணலாம். பாத்திரம் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கு. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். இல்லை கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வறுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மட்டும் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு தக்காளி போடுங்க. நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் மல்லியும் புளி உப்பு போட்டுருங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக மட்டும் ஊற்றி அரைக்கணும். இது கூடவே கடலைப்பருப்பும் போட்டு அரைச்சிக்கணும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச கடலைப்பருப்பு போட்டு அரைச்சிடலாம். இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சட்னி வந்துட்டு இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னொரு மிளகா கூட சேர்த்திக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் போடுறதுனால அதுலேயே காரம் இருக்கும். அதனால் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.